ஒரு சமயம் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத உஷா தனக்கு பதிலாக தனது நிழலிலிருந்து சாயாதேவி என்ற பெண்ணை உருவாக்கிவிட்டு தவம் செய்யச் சென்றார். சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் மகனாக பிறந்தவரே சனீஸ்வரர். சனி பகவான் கருவுற்றிருந்த போது சாயாதேவி சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் இருந்தார். அந்த தவத்தின் சக்தியால் சனி பகவான் மிகுந்த சிவபக்தராகவும் நீதியை நிலைநாட்டும் கர்ம பலன் அளிக்கும் கடவுளாகவும் உருவெடுத்தார். இவர் பிறந்த தினமே சனி ஜெயந்தி எனப்படுகிறது. சனி ஜெயந்தி அன்றைக்கு என்ன படைக்க வேண்டும்? சனி பகவானுக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து வழிபடுவது தடைகளை நீக்கும். கருப்பு எள் சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது. எள் கலந்த சாதம், எள்ளோதரை படைப்பது மிகச் சிறப்பு. நல்லெண்ணெய் தீபம், மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எள் மூட்டை கட்டி தீபம் ஏற்ற வேண்டும். கருப்பு நிற வஸ்திரம், சுவாமிக்கு கருப்பு அல்லது நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். பழங்கள் மற்றும் இனிப்பு, கருப்பு திராட்சை, பேரீச்சம்பழம் மற்றும் வெல்லம் கலந்த இனிப்புகளை படைக்கலாம். வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்வது மகா புண்ணியம். எப்படி வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? காலை வழிபாடு, அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது சனீஸ்வரர் சன்னதிக்குச் சென்று எள் தீபமேற்றவும். காகத்திற்கு உணவு, சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு அன்று காலை சாதம் வைப்பது பித்ரு தோஷங்களையும் சனி தோஷங்களையும் குறைக்கும். தானம், ஏழை எளியவர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் கருப்பு நிற ஆடைகள் அல்லது செருப்பு தானம் செய்வது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். மந்திரம்: ஓம் சனீஸ்வராய நமஹ் என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும்.